இந்த ஏஐ வளர்ச்சினால மனிதர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க கொஞ்சம் வேலையை ஏஐ வந்து டேக் ஓவர் பண்ணிரும்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்? அப்படி ஒரு வேலை இது மட்டும் நடந்தா என்ன மாதிரியான வேலைகள்லாம் இந்த ஏஐ வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும்? அதுக்கான காரணம் எல்லாம் என்னவா இருக்கு? அதோட எவ்வளவு தான் இந்த ஏஐ வளர்ச்சி இருந்தாலும் இந்த ஏஐயால செய்ய முடியாத சில வேலைகளும் இருக்கு. அந்த வேலைகள்லாம் என்ன? இந்த அளவுக்கு இந்த ஏஐ வளர்ச்சி எல்லாம் இருக்கனால நாம எப்படி எதிர்காலத்துல தயாராகலாம்? இப்படிங்கிற பலதரப்பட்ட விஷயங்களை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னால நீங்க இன்னும் சதீஷ் எஸ்டோடி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கலனா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சோ இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப இருக்க இந்த காலகட்டத்தில் இந்த ஏஐ வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்குன்னு நாம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இந்த ஏஐனால மனிதர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க சில வேலைகளை இந்த ஏஐ வந்து டேக் ஓவர் பண்ணிரும்னு சொல்றாங்க. அப்படி இருக்க சில வேலைகள்லாம் என்ன? உண்மைக்கும் இந்த ஏஐ வந்து அந்த வேலைகளை எல்லாம் ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிருமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு போவோம். முதலாவது இதுல ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய பர்சன் டேட்டாவெல்லாம் என்டர் பண்றதா இருக்கட்டும், கஸ்டமரோட ஃபார்ம்ஸ் எல்லாம் டிஜிட்டலா கன்வெர்ட் பண்றதா இருக்கட்டும், பில்ஸ், இன்வாய்ஸ் அண்ட் எக்ஸல் சீட் எல்லாம் ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் எல்லாத்தையும் இந்த ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிரும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? 2023 ஹார்வர்ட் ஸ்டடியின் படி 70% டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் ஏஐ வந்து 2030க்குள்ள ரீப்ளேஸ் பண்ணிருமா. அதோட பேங்க், ஹாஸ்பிட்டல் அண்ட் கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் ஏஐ டெக்னாலஜியா இருக்கட்டும், அதோட ஓசிஆர் டெக்னாலஜியா இருக்கட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஏஐயால ரிப்போர்ட்டிவ் அண்ட் சிம்பிள் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனா ஒரு காம்ப்ளெக்ஸான அண்ட் மெசிவான டேட்டாவெல்லாம் ஹியூமன்ஸால மட்டும்தான் சரியா என்டர் பண்ண முடியும். ஃபியூச்சர்ல இந்த ஸ்கில் சம்பந்தமான அப்டேட் இல்லாத ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் வந்து இல்லாம போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவதா கஸ்டமர் சப்போர்ட். இந்த கஸ்டமர் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு நிறைய டாஸ்க் வந்து இருக்கு. ஆர்டரை செக் பண்ணணும், ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், டவுட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணணும், கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு ஹியூமன்ஸால 1000க்கு மேலான கஸ்டமரோட சேட் பண்ண வேண்டிய நிலை இருக்கு. இந்த டைம்ல கம்பெனிஸ் என்ன பண்ணும்? அந்த ஒரு இடத்துல ஏஐ பாட்டை கொண்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும். 2024 மட்டும் 80% கஸ்டமர்ஸ் கேள்விகளை ஹேண்டில் பண்ணிருக்குது இந்த ஏஐ பாட் தானா. ஆனா ரொம்ப காம்ப்ளெக்ஸான கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்தா இந்த ஏஐ வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும்னு சொல்றாங்க. அதோட கோவமா இருக்க ஒரு கஸ்டமரை இந்த ஏஐயால எமோஷனலா ஹேண்டில் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூ வந்தா அதை ஹியூமனால மட்டும்தான் சேஃப் அண்ட் செக்யூரா ஹேண்டில் பண்ண முடியும். கஸ்டமர் சப்போர்ட் ஃபுல்லா வேணா ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனா இதுல கண்டிப்பா ஹியூமன் ஹேண்ட் வந்து இருக்கணும். இல்லனா இது 100% சக்சஸ் தராது. மூன்றாவதா டிரான்ஸ்லேட் சம்பந்தமான ஜாப்ஸ். லீகல் டாக்குமெண்ட்டை டிரான்ஸ்லேட் பண்றதா இருக்கட்டும், ஒரு மூவிக்கு சப்டைட்டில் எழுதுறதா இருக்கட்டும், ஒரு டாக்குமெண்ட்டை டிரான்ஸ்லேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே பொதுவாவே ஒரு ஸ்லோவான ப்ராசஸ் தான். அதனால இதுக்கெல்லாம் வந்து ஏஐ பாட் வந்து வந்துருச்சு. குளோபலா இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் ஜாப்ல 60% ஜாப்ஸை இந்த ஏஐ வந்து டேக் ஓவர் பண்ணி முடிச்சிருச்சு. ஒரு ஏஐ டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் அது ஃபாஸ்டாவும் இருக்கும் அண்ட் சீப்பாவும் இருக்கும். ஆனா ஒரு ஹியூமன் டிரான்ஸ்லேட்டர் எப்படி இருக்கும் தெரியுமா? அக்யூரேட்டா இருக்கும், அதோட எமோஷனலாவும் இருக்கும், மற்றது கல்ச்சரலாவும் இருக்கும். ஸோ ஃபைனலா இந்த ஜாப்ஸ் எல்லாத்தையுமே 100% ஏஐயால டேக் ஓவர் பண்ணவே முடியாது. 60 to 70% ஒர்க்கை மட்டும்தான் இந்த ஏஐ வந்து டேக் ஓவர் பண்ணும். இதுக்கான சொல்யூஷன் வந்து ஹியூமன் பிளஸ் ஏஐ தான். இந்த ரெண்டு காம்போவும் சேர்ந்தா தான் இது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். நாலாவது டிரைவிங். டெஸ்லா மாதிரியான கார்ஸ் எல்லாம் 100% ஏஐயால தான் டிரைவ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல டிரைவிங் சம்பந்தமான ஜாப்ஸ் எல்லாம் இந்த ஏஐ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருமா. இந்த ஏஐ வந்து ஆல்ரெடி 80 to 90% ஒர்க்கை டேக் ஓவர் பண்ணி முடிச்சிருச்சு. ஆனா அது ஹைவே மாதிரியான ரோட்ல தான் சேஃப். ஆனா இது இன்னும் 100% ஃபுல்ஃபில் ஆகல. அதோட ரியல் வேர்ல்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஹியூமனால மட்டும்தான் 100% டிரைவ் பண்ணவே முடியும். ஏன்னா இங்க இருக்க ரோட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி. அஞ்சாவது ரைட்டிங் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன். ஏஐனால இந்த ரைட்டிங் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன் ஃபுல்லாவே டேக் ஓவர் பண்ணிட முடியுமா? ஏஐனால இதை பண்ண முடியும். ஆஃபீஸ் லொக் எழுதுறதா இருக்கட்டும், எக்ஸாம் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே ஏஐ பாட் தான் ரொம்ப கிரேட்டா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. 2024 60% ஆஃப் கம்பெனிஸ் யூஸ் ஏஐ டு இமெயில் ரைட்டிங் அண்ட் ப்ராடக்ட் கண்டென்ட்னு சொல்றாங்க. இந்த ஏஐ ரைட்டிங் டூல்ஸ் எல்லாம் ஃபாஸ்டாவும் இருக்கும் அண்ட் சீப்பாவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஆனா இந்த ஏஐனால இன்னும் 100% டேக் ஓவர் பண்ணப்படல. ஹியூமன் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருக்க விஷயத்துல எல்லாம் இந்த ஏஐனால ஹியூமனை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஏஐ அசிஸ்டன்ட் எல்லாம் யூஸ் பண்ணுங்க, அதோட சேர்த்து உங்களோட ஐடியாவையும் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து நம்ம கைக்கு கிடைக்கும். இனிதான் ரியல் ஸ்டோரியை உருவாக்க
ஆக போகுது. இந்த ஏஐ எல்லாம் எந்த இடத்துல தோல்வி அடையும்னு தெரியுமா? அடுத்து நாம பார்க்க போற இந்த ஏஐனால செய்ய முடியாத வேலைகள்ல தான். அதுல முதலாவது லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஏஐ என்ன சொல்லும்னா, 2 வருஷமா இந்த ப்ராடக்ட் டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கு, அதனால இந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வேணான்னு ஏஐ சொல்லும். ஆனா ஒரு லீடர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஃபியூச்சர்ல இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ட்ரேட் ஆகும், சோ நாம ரிஸ்க் எடுத்து இந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு லீடர் வந்து சொல்லுவாரு. சோ ரிஸ்க் டேக்கிங், விஷன், எமோஷனல், கட் ஃபீல் எல்லாம் இந்த ஏஐக்கு வந்து கிடையவே கிடையாது. ஆனா ஒரு லீடருக்கு இது அவ்வளவு விஷயமும் கண்டிப்பா இருக்கும். ஏஐ நெவர் கேன் பி a ரியல் லீடர்ஸ். அதோட மைண்டோட சேர்ந்து ஹார்ட் டு கம்போ ஆகி இந்த ஏஐயால வேலை செய்யவே முடியாது. ஏஐ வந்து ஒரு பெஸ்ட் அசிஸ்டன்ட் மட்டும்தான், ஆனா ஹியூமன்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் மாதிரி. இரண்டாவது லோயர்ஸ். லோயர்ஸால லோ எண்ட் கேஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஒரு எவிடன்ஸை ஸ்டடி பண்ணிக்கவும் முடியும், ஒப்போசிஷன் பார்ட்டிக்கு கவுண்ட் பண்ணவும் முடியும், ஜட்ஜ் கிட்ட ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணவும் முடியும். ஆனா இந்த ஏஐனால கோர்ட்ல போயிட்டு ஆர்குமெண்ட் பண்ண முடியாது, ஜட்ஜ் கிட்டையும் ஒரு எமோஷனல் இம்பாக்ட உருவாக்கவும் முடியாது. எத்திக்கல் சிம்பத்தி மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் இந்த ஏஐக்கு இல்லவே இல்லை. சோ ஃபைனலா லோயர்ஸ் அளவுக்கு இந்த ஏஐயால போகவே முடியாது. மூன்றாவது டாக்டர்ஸ், நர்ஸ் அண்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ். இவங்களை எப்பயும் ஏஐயால ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அது ஏன்னா ஒரு டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் தான் ஒரு பெர்சன்ட்டை வந்து கேர் பண்ணிக்குவாங்க. அதோட சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் எல்லாம் ரன் பண்றதா இருக்கட்டும், கவுன்சிலிங் கொடுக்கறதா இருக்கட்டும், மோட்டிவேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல கூட டோன்ட் வரி எவ்ரிதிங் வில் பி ஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் எல்லாம் என்னைக்குமே ஒரு ஏஐக்கு வரப்போறதே இல்ல. ஏன்னா ஒரு ஏஐக்கு சிம்பத்தியும் கிடையாது, ஒரு உணர்வும் கிடையாது. ஒரு ஹியூமன் ஃபேஸை பார்த்து அவங்களோட எமோஷனலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஏஐயால ஹெக் பண்ணவும் முடியாது. ஆனா இது எல்லாத்தையுமே டாக்டர்ஸ், நர்ஸ் அண்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸால பண்ண முடியும். ஏன்னா இந்த ஏஐ வந்து ஒரு லாஜிக்கல் பேஸா இருக்கும், ஆனா டாக்டர்ஸ், நர்ஸ் அண்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் எமோஷனல் பேஸா இருப்பாங்க. ஃபைனலி ஏஐ நெவர் ரீப்ளேஸ் ஃபார் சோஷியல் ஒர்க்கர்ஸ், நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ். நாலாவதா பார்க்க போறது பிளம்பர் அண்ட் எலக்ட்ரீஷியன். இவங்களுக்கு ஒரு வீடா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆபீஸா இருக்கட்டும், இல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இவங்க ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. அதோட இவங்க அன்பிரடிக்டபிள் என்வாயர்மெண்ட்ல தான் வேலையும் செய்வாங்க. ஒரு வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு தியரி மட்டுமே பத்தாது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். ஒரு அவசரமான டைம்ல டிசிஷனை மேக் பண்ணக்கூடிய திறமையெல்லாம் ஹியூமன்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆனா ஜப்பான்ல வந்து ரோபோட் பிளம்பர்ஸ் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட யூஎஸ்ல ஸ்மார்ட் எலக்ட்ரீஷியன் டெஸ்டர்னு சொல்லி நிறைய ரோபோட்ஸ் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. பட் ஃபீல்ட் லெவல்ல இறங்கி டிசிஷனை மேக் பண்றதுல இந்த ஏஐ வந்து ஃபெயில். ஃபைனலி பிளம்பர் அண்ட் எலக்ட்ரீஷியனை ஏஐயால ஃபுல்லாவே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனா ஏஐ வந்து ஹியூமனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அஞ்சாவது டீச்சர்ஸ். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதா இருக்கட்டும், டிராவிங் பண்றதா இருக்கட்டும், எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கட்டும், இந்த வேலைக்கெல்லாம் இப்போ ஏஐ டூல்ஸை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கானது தான் இந்த சாட் ஜிபிடி மாதிரியான டூல்ஸ் எல்லாம் 24/7 அவைலபிளாவே இருக்கும். ஆனா பர்சனல் டச் வந்து இந்த ஏஐ கிட்ட கிடையாது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரக்குள்ள டீச்சர்ஸ் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. அப்படி பேசக்குள்ள அவங்க 2 பேத்துக்கு இடையில நல்ல ஒரு பாண்ட் வந்து உருவாகும். அந்த மாதிரி விஷயமெல்லாம் இந்த ஏஐயால கொடுக்கவே முடியாது. ஏஐ வந்து ஜஸ்ட் ஒரு டூல் மட்டும்தான், ஆனா டீச்சர்ஸ் ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்ல ஒரு பார்ட் மாதிரி. சோ ஃபைனலி ஏஐ கேன் சப்போர்ட் டீச்சிங், ஏஐ கேன் நெவர் ரீப்ளேஸ் அ நெவர் டீச்சர்ஸ் கேர் அண்ட் லவ் கண்டிஷன். படிக்கிறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் இருந்தா போதும், ஆனா லைஃபை சொல்லி தரதுக்கு கண்டிப்பா ஒரு டீச்சர் வேணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபியூச்சர்ல ஏஐனால ஹியூமன்ஸை ஃபுல்லா வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம சதீஷ் எஸ்டூடி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.